மாபெரும் நாடகம்தான் இந்த 5 நாள் போர் நிறுத்தம் என்றதை ஈரான் இப்ப புட்டு வைச்சிருக்கு. இந்த இடத்துலதான் நீங்க ஈரானிய வெளிவிவகார அமைச்சு சொன்ன 2வது மாபெரும் சதியை கவனிக்கணும். நேரத்தை வாங்குறது. ட்ரம்ப் தன்னோட பதிவுல பாதுகாப்பு திணைக்களம் என்று சொல்லாமல் போர் திணைக்களம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் என்று குறிப்பிட்டதை நாங்க ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தோம். இதுக்கு என்ன அர்த்தம்? ட்ரம்ப் ஈரானை அடிக்காமல் விட போறதில்லை. ஆனா ஈரானோட அந்த மாபெரும் பாதாள ஏவுகணை தளங்களை அழிக்கணும் என்றால் சும்மா 1-2 ஏவுகணையை வீசினா போதாது. மாபெரும் பங்கர் பஸ்டர் குண்டுகளை வீசக்கூடிய அதிநவீன போர் விமானங்களை மத்திய கிழக்குக்கு கொண்டு வரணும். அதுக்காகத்தான் ட்ரம்ப் 3 மாபெரும் போர் கப்பல்களையும் 2500 கடற்படையினரையும் இப்ப அனுப்பி வச்சிருக்கார். அந்த கப்பல்கள் எல்லாம் பாரசீக வளைகுடாவை வந்து சேர்றதுக்கு ஒரு 4-5 நாள் எடுக்கும். அந்த நேரத்துல ஈரான் முந்திக்கு குண்டு போட்டுறக்கூடாது என்றதுக்காகத்தான் ட்ரம்ப் இப்படி ஒரு பேச்சுவார்த்தை என்ற பொய்யான வலைப்பின்னலை விரிச்சிருக்கார் என்ற மாபெரும் ராணுவ ரகசியத்தை ஈரான் இப்ப புட்டு வச்சிருக்கு. வரலாற்று பக்கங்களில நாங்க திரும்பி பார்த்தா அமெரிக்கா எப்போதுமே இந்த நேரத்தை வாங்குற தந்திரத்தை ரொம்ப சிறப்பா செய்யும். 1990கள்ல ஈராக் குவைத்தை ஆக்கிரமிச்சப்போ ஆபரேஷன் டெசர்ட் ஷீல்ட் என்ற பேர்ல பல மாதங்கள் அமெரிக்கா சமாதானம் பேசுற மாதிரி நடிச்சுக்கிட்டே தன்னோட லட்சக்கணக்கான படைகளை வளைகுடாவில் குவிய வைச்சிச்சு. எல்லாம் ரெடியான பிறகுதான் ஆபரேஷன் டெசர்ட் ஸ்டார்ம் என்ற பேர்ல ஈராக்கை அடியோடு நிர்மூலமாக்குச்சு. இதே மாபெரும் தந்திரத்தை தான் ட்ரம்ப் இப்ப ஈரானுக்கும் செய்ய பாக்குறார். ஆனா ஈரான் ஈராக் இல்லை. ஈரான் முன்கூட்டியே அமெரிக்காவோட இந்த தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு இப்ப உலகத்துக்கே அமெரிக்காவோட முகத்திரையை கிழிச்சிருக்கு. அது மட்டுமில்ல உறவுகளே, கத்தார் மாதிரி பிராந்திய நாடுகள் இப்ப ஈரான் கிட்ட வந்து தயவு செய்து ஹார்மோஸ் ஜலசந்தியை துறந்து விடுங்கோ, போரை நிப்பாட்டுங்கோ என்று கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஈரான் என்ன சொல்லுது தெரியுமா? நாங்க இந்த போரை தொடங்கல, ட்ரம்ப் தான் தொடங்கினார். அதனால எங்க கிட்ட வந்து கெஞ்சாம அந்த வாஷிங்டன் போய் கேளுங்கோ என்று அப்படியே முகத்துல அரைஞ்ச மாதிரி பதிலடி கொடுத்திருக்கு. யுத்தம் தொடங்கி இப்ப 4வது வாரத்துல போய்கிட்டு இருக்கு. ட்ரம்ப் கேட்ட 5 நாள் கேடு முடிய இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இந்த 5 நாளுக்கு பிறகு ட்ரம்போட போர்க்கப்பல்கள் எல்லாம் வந்து சேர்ந்ததும் அமெரிக்கா ஈரானோட மின் நிலையங்கள் மேல மாபெரும் குண்டு மழையை பொழியுமா? இல்ல ட்ரம்போட சதி அம்பலமானதால ஈரான் முந்திக்கிட்டு வளைகுடா நாடுகள் மேல தாக்குதலை தொடங்குமா என்ற அந்த மாபெரும் கேள்விகளோடுதான் ஒட்டுமொத்த உலகமும் இப்ப ரொம்ப பதற்றத்தோட காத்துக்கிட்டு இருக்கு. உறவுகளே, ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடப்பதாக ட்ரம்ப் கூறியது அப்பட்டமான பொய் எனவும் அவர் நேரத்தை வாங்கவே இந்த நாடகத்தை ஆடியுள்ளார் எனவும் ஈரான் விடுத்த இந்த அறிவிப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த 5 நாள் கெடு முடிந்ததும் ட்ரம்ப் மாபெரும் தாக்குதலை தொடங்குவாரா? மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இணையத்தால் இணைவோம், இந்த யுகத்தை வெல்வோம். உடன்